கால் பாதத்தில் நீங்கள் கொடுக்குற வைத்திய முறையினால் புண்ணு வரலாமா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் டாக்டர் சங்கர் வெங்கடேஷன், டெப்யூட்டி ஃபுட் சர்ஜன் ஃப்ரம் வள்ளியூர். நிறைய பேர் வீட்டில் பாட்டி வைத்தியம், நாட்டு வைத்தியம்னு பண்ணுவோம். சர்க்கரை நோயாளியாக இருப்போம், காலில் வலி இருக்கும், வீக்கம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? வெந்நி ஒத்தடம், தைல ஒத்தடம், சூடு பண்ண எண்ணெயை காலில் தேவைப்போம். இல்லையா பக்கத்தில் ஏதாவது வைத்தியர்கிட்ட மருந்து வாங்கிட்டு வருவோம். அவர் நல்லா கொதிக்க வச்சு இந்த மருந்தை காலில் போடுங்க, இல்லை சூடான துணியை வச்சு ஒத்தடம் கொடுங்க. இப்போ காலுக்கெல்லாம் குடைச்சதா இருக்கு, என்ன பண்றது? இந்த கால குடைச்சலா இருக்கு. ஸ்ப்ரே 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 அப்படிங்க அலோடி அலோடி ஆல்ரெடி. இந்த வைத்திய முறையிலே உங்களுக்கு ஈஸியாக காலில் கொப்பளம் வந்துடும். ஏன்? உங்கள் கால் பாதம் உணர்ச்சி கம்மியாக இருக்க வாய்ப்புண்டு, சர்க்கரை நோய் நரம்பு பாதிப்புனால. அப்போ உங்களால் லேசாக பொத்து போகிறத, சூட்டுனால பாதிப்பு ஏற்படுறத கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் அந்த அளவுக்கு கவனமாக கால் பாதத்தை கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற சுய வைத்தியத்திலே காலில் புண்ணு வரதை நோட் பண்ணி ஒன்று அந்த வைத்தியம் பண்ணாமல் இருக்க முடியும். அப்படியே புண்ணு வந்ததுன்னா அதை உடனடியாக கவனிக்க முடியும். கொஞ்சம் கவனமாக இருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.